நேதாஜி அப்படின்னு அழைக்கப்படும் சுதந்திர போராட்ட தியாகியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் இந்திய சுதந்திரத்துக்காக ஒரு இராணுவத்தையே உருவாக்கி இந்திய சுதந்திரத்துக்காக ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்தின நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நமக்கு தெரிய வேண்டாமா? வாங்க இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பார்ப்போம். 1897 ஜனவரி மாதம் 23 ஜானகிநாத் போஸ் அவர்களுக்கும் பிரபாவதி தேவி அவர்களுக்கும் 9வது மகனா நேதாஜி அவர்கள் பிறக்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1911 அவருடைய ஸ்கூல் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். நேதாஜி அவருடைய தாய் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர். அதனால நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு அவர்களும் ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு கொண்டவர். அவர் விவேகானந்தர் வழியை கடைபிடிக்கக்கூடிய தலைவர். 1911 ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல்ல ஒட்டன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய ஆசிரியர் இந்தியா பத்தி அடிக்கடி இழிவாவே பேசுவார். அப்படி பேசும்போது நேதாஜி அவர்கள் அதை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால நேதாஜி அவர்கள் ஸ்கூலை விட்டு நிப்பாட்டாங்க. ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிட்டா அடுத்து 2 வருஷம் கழிச்சு 2 வருஷம் நிப்பாட்டுறாங்க. எந்த ஸ்கூல்லையுமே படிக்க முடியாத அளவுக்கு. அடுத்து 1 வருஷத்துலேயே சிஆர் தாஸ் அவர் மூலமா பள்ளிக்கு மறுபடியும் படிச்சுட்டு 1918 பிஏ சிவில் சர்வீஸ் படிக்கிறார். படிச்சா வீட்டில் அடிக்கடி நாட்டுடைய விடுதலைக்கு போராட்டத்தை பற்றி அதிகமாக பேசுறதுனால நேதாஜி அதிகமாக பேசுவார். இதை தெரிஞ்சுக்கிட்ட நேதாஜியுடைய தந்தை உடனே வெளிநாட்டில் சிவில் சர்வீஸ் படிக்க அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு அங்கே அனுப்பி விட்டுறாரு. அங்கே போய் படிக்கிறாரு. படிச்சு அதுலயே அங்கேயே வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிடுறாரு. ஏன் ராஜினாமா பண்ணாருன்னா ஆங்கிலேயருக்கு அடிமையா வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நேதாஜி அவர் ராஜினாமா பண்ணிட்டு இந்தியா வந்துடுறாரு. நேதாஜி அவர்கள் போலந்து இது மாதிரி வெளிநாடுகளுக்கு போயிட்டு இந்திய சுதந்திரத்துக்காக அங்கே அலைஞ்சும் போது எமிலி வென்சல் அப்படின்னு ஒரு பெண்மணியை பார்த்து காதல் வயப்பட்டு 1937 டிசம்பர் 27 திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செஞ்சா அவங்களுக்கு 1942 அனிதா போஸ் அப்படிங்கிற குழந்தையும் பிறக்குது. 1922 ஆங்கிலேய இளவரசர் வேல்ஸ் அவர் இந்தியா இந்தியா வராது அப்படின்னு சொல்லும் போது நேதாஜி சியாதாஸ் போன்றவங்கலாம் கல்கத்தால நேதாஜி தலைமையில ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் நேதாஜி போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாத்தையும் ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. ஜெயிலில் அடைச்சிட்டா அதுல அதுக்கப்புறம் வெளியே வந்துடுறாங்க. அடுத்து 1928 அப்பங்கள காங்கிரஸ் கூட்டம் நடக்குது. அதில் காந்தி அவர்களுடைய தலைமையில நடக்குது. அப்பங்க சுயாட்சிக்கு காந்தி அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். உடனே அந்த மேடையிலே வச்சுட்டு நேதாஜி அவர் காந்திஜி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அந்த எதிர்ப்பை தெரிவிச்சது அப்புறம் தான் நேதாஜி அவர்கள் இந்திய சுதந்திரத்துக்காக
இந்திய இராணுவத்தை அமைக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்றாரு. அதுக்காக வந்து ஐரோப்பியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் 1938 அப்போ வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக ஆயிடுறாரு. அப்பங்கள வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்து சொல்றாரு, நான் தீவிரவாதி தான், எல்லாம் கிடைக்கணும்னு கிடைக்கும், இல்லைன்னா எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற கொள்கை கொண்டனால நான் வந்துட்டு தீவிரவாதி தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 1939 வந்துட்டு காங்கிரஸ் வேட்பாளர்ல வந்துட்டு காந்திஜி சார்பா வந்து பட்நாயக்கும் நேதாஜி வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு காங்கிரஸுக்கு இதுக்கு வந்துட்டு போட்டி போடுறாங்க. அப்பங்கள வந்துட்டு நேதாஜி வந்து ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சுட்டா காங்கிரஸ் வேட்பாளர் வந்து காந்திஜி அவர்களுடைய வேட்பாளர் வந்து தோத்துறாரு. உடனே வந்து காந்திஜி அவர்கள் வந்துட்டு பட்நாயக் தோட்டது நான் தோத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சிடறாரு. உடனே வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு தன்னுடைய தலைவர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வர்ட் பிளாக் கட்சியை வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு வந்துட்டு நேதாஜிக்கு வந்துட்டு சீனிவாச ஐயங்கர், முத்துராமலிங்க தேவர் இவர்கள் போன்றவங்கலாம் வந்துட்டு ஆதரவு கொடுத்தாங்க. வட இந்தியாவுக்கு வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு தலைவராகவும், தமிழகத்துக்கு வந்துட்டு முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் வந்துட்டு நிரூபிக்கிறார். நேதாஜிக்கு வந்துட்டு அந்த காங்கிரஸ் பதவி தலைவராக பொறுப்பேற்றதும் அப்படிங்கிற வந்துட்டு ரவீந்திரநாத் தாகூர் வந்துட்டு அழைச்சி அவருக்கு வந்துட்டு ஒரு பாராட்டு விழா வைக்கிறாரு. அந்த பாராட்டு விழாவில் வந்துட்டு நேதாஜி அப்படின்னு சுபாஷ் சந்திர போஸுக்கு வந்துட்டு ஒரு பட்ட பெயர் கொடுத்தாரு. அந்த நேதாஜிங்கிறது வந்துட்டு தலைவன்கிறதுக்கு வந்துட்டு அர்த்தம். அன்னையில இருந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு தான் வந்துட்டு அழைக்கப்படுறாங்க. 1942 வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு பயணம் செஞ்சு சென்னையில கடற்கரையில வந்துட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. அப்படிங்கிற வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு எழுச்சி உரையாற்றாரு. அதில் வந்து முத்துராமலிங்க அவர்கள் வந்துட்டு கலந்துக்கிறாரு. கலந்துட்டா முத்துராமலிங்க அவர்கள் வந்துட்டு சொல்றாரு நேதாஜி அவர்கிட்ட வந்துட்டு, மதுரையில் உங்களுக்காக வேண்டிய ஒரு மேடை வந்துட்டு அமைச்சிருக்கோம், அதுலேயும் நீங்கள் வந்து கலந்து கொண்டு பேசணும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னா நேதாஜி அவர்களும் வந்துட்டு மதுரைக்கு வந்துட்டு மீட்டிங்க்கு வராரு. மீட்டிங் வந்து பேசும்போது நேதாஜி அவர் வந்து ரீச்சுவர் பேசுறாரு. அதில் வந்துட்டு நேதாஜி அவர் வந்துட்டு, உங்களுடைய ரத்தங்களை தாருங்கள், உங்களுக்கு நாங்கள் சுதந்திரத்தை தருகிறோம் அப்படின்னு நேதாஜி சுபாஷ் சந்திர வந்து வீர முழக்கம் வந்துட்டு விடுறாரு. உடனே வந்துட்டு அங்கிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு நாங்க ரெடி அப்படின்னு கையை தூக்கி கரகோஷம் எடுக்கிறாங்க. நேதாஜி அவர்கள் வந்துட்டு 1940 வந்துட்டு ஜெயிலில் இருக்கிறாப்புல. ஜெயிலில் இருக்கும்போது அப்படிங்களா வந்துட்டு 2ஆம் உலகப் போர் வந்துட்டு நடக்கும்போது இப்பதான் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு இதுக்கு சரியான டைம் அப்படின்னு நினைச்சிட்டு அவரை வந்துட்டு ஜெயிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஜனவரி 17, 1941 வந்துட்டு மாறுவேடத்துல வந்துட்டு தப்பிச்சு காபூல் வழியாக வந்துட்டு எங்க ஆப்கானிஸ்தான் போயிடுறாரு. ஆப்கானிஸ்தான் வந்து ரஷ்யா போகணும்னு நினைச்சு நேதாஜி அவர் வந்துட்டு முடிவெடுக்கிறாரு. அப்படிங்கிற வந்துட்டு எதிர்பாராத விதமா வந்துட்டு ஜெர்மனில வந்து ஹிட்லர் அவர்கள் வந்துட்டு அழைப்பு கொடுக்குறாரு. உடனே வந்துட்டு பயணத்தை வந்து ஜெர்மனிக்கு வழியா போயிடுவோம் அப்படின்னு நேதாஜி அவர் வந்து ஜெர்மனி போறாரு. ஜெர்மனிக்கு போனா ஹிட்லர் வந்துட்டு ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்குறாரு. அப்படிங்களே வந்துட்டு அந்த மீட்டிங்ல வந்துட்டு ஹிட்லர் கிட்ட வந்துட்டு நேதாஜி வந்துட்டு ஒரு கோரிக்கை கொடுக்குறாரு. அந்த கோரிக்கை என்னன்னா, உங்களுடைய புத்தகத்துல
வந்துட்டு இந்தியர்கள் ஒரு காட்டு மிராண்டிகள் அப்படின்னு பதிவிட்டிருக்கீங்க, அது தப்பான குறியீடு, அதை வந்துட்டு எடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பங்கள வந்துட்டு ஹிட்லர் அவர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு வந்துட்டு எதிரான போராட்டத்தில் வந்து நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. உடனே நேதாஜி அவர் வந்துட்டு பட்டுன்னு எனக்கு எவனும் அரசியல் சொல்லி தரணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உடனே ஹிட்லர் வந்துட்டு வியந்து பாக்குறாரு. இந்த உலகத்திலேயே வந்துட்டு ஹிட்லரை மூஞ்சிங்கன்னா எதிர்த்து பேசினது ஒரே தலைவர்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களாக தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து 1944 அப்பங்கள வந்துட்டு ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி இவங்களுடைய கூட சேர்ந்து பர்மா வழியா வந்துட்டு ஆங்கிலேயரை தாக்கணும் அப்படின்னு நினைச்சு போராட்டத்தில் ஈடுபடுறாரு. அப்பங்கள போராட்டத்தில் ஈடுபடும்போது அந்த இதுல வந்துட்டு தோல்வி அடைஞ்சிடும். தோல்வி அடைஞ்சதா ஆகஸ்ட் 15, 1945 வந்துட்டு காணொலி வாயிலா வந்துட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில வந்துட்டு நம்ம வந்துட்டு தோத்து போனதா வந்துட்டு நீங்க வந்துட்டு தோண்டு போகாதீங்க, நம்ம இந்தியர்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இன்னும் எவனும் பிறக்கவில்லை அப்படின்னு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் வந்துட்டு எழுச்சொல்லியாட்டுறாரு. சொல்லிட்டு ஜெய்ஹிந்த் சொல்லி தன்னுடைய அந்த கட்டுரையை முடிச்சாரு. முடிச்சுட்டு அதே போல வந்துட்டு 1947 ஆகஸ்ட் 15 வந்துட்டு இந்திய வந்துட்டு சுதந்திரம் அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு 1945 ஆகஸ்ட் 18 வந்துட்டு ஜெர்மனில வந்துட்டு அங்க உள்ள காணொலியில் வந்துட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்துட்டு ஒரு விமான விபத்துல வந்துட்டு இறந்து போயிட்டதா வந்துட்டு அறிவிப்பு விட்டுறாங்க. இப்ப நாள் வரைக்கும் வந்துட்டு அதுதான் வந்துட்டு நேதாஜியோட நினைவு நாளா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா சில பேர் வந்துட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் வந்துட்டு இன்னமும் உசுரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறும் உண்டு. அதுக்கப்புறம் வந்து 1992 வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு வந்துட்டு பாரத ரத்னா விருது வந்துட்டு கொடுக்கணும் கவர்மெண்ட் வந்துட்டு அறிவிச்சது. உடனே வந்துட்டு அந்த குடும்பத்துக்காரங்கிட்ட வந்துட்டு அந்த விருதை கொடுக்கலான்னா அந்த குடும்பத்துக்காரங்க வந்துட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் குடும்பத்துக்காரங்க வந்துட்டு அந்த விருதை வந்துட்டு வாங்கறதுக்கு வந்துட்டு மறுப்பு தெரிவிச்சிடறாங்க. இதுதான் வந்துட்டு நேதாஜி அவருடைய வீர வாழ்க்கை. அவர் சொன்ன வரிகள் வந்துட்டு இன்னமும் இளைஞருடைய எழுச்சி குரலாத்தான் வந்துட்டு இருக்கும்னு சொல்லலாம். என்னன்னா, உங்களுடைய ரத்தங்களை தாருங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை பெற்று தருகிறேன் அப்படிங்கிற வீர முழக்கம் வந்துட்டு இன்னமும் அந்த வீர முழக்கம் தான் வந்து இளைஞர்களை வந்துட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் மேல ஒரு மரியாதையும் அவர் மேல ஒரு அளவற்ற அன்பையும் கொண்டிருக்கிறதா வந்துட்டு சொல்லலாம்.